ஓலைச்சுவடியில் ஆரம்பித்த நம்ம தமிழ் மொழி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ராக்டிவ் வேல கொடுத்துருக்கிறது தான் உயிர்ச்சுவடி புக். நிறைய லாங்குவேஜஸில் இன்ட்ராக்டிவ் புக்ஸ் இருந்தாலும் நம்ம தமிழ் புக்கில் அதை பார்க்கும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. என்னோட பொண்ணுக்கு நான் மொத வாங்கின புக் இந்த புக் தாங்க. நீங்களும் மறக்காமல் இந்த புக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ப்ரைஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாலோ டைனி டஸ்கர். இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்க புக் வடை போச்சே. ஆமாங்க, வடை போச்சே. ஒரு குட்டியான கிளாசிக் ஸ்டோரி, ஆனால் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஸ்டைலில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது ரொம்பவே சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் இதில் இருக்கிற மாரல் ரொம்பவே பெருசு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரொம்பவே அழகான இன்ட்ராக்டிவ் வேஸ் இதில் இருக்குது. இந்த ஸ்டோரியில் குட்டி ஃபாக்ஸ் வடையை வேணால் ஏமாந்து போயிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒரு பெரிய மாரல் லெசன் கிடச்சிருக்கும். ஸோ மறக்காமல் இந்த புக்கை வாங்கினா ஃபாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ டைனி டஸ்கர். ஸோ டுடேஸ் நியூ லான்ச் வெந்து தணிந்தது கோபம். கோபப்படாமல் யாராலையும் இருக்க முடியாது, ஆனால் அப்படி கோபம் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கும் எமோஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத இப்படி இன்ட்ராக்டிவ் புக்ஸ் மூலமாக நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அது ஈஸியாக அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2 வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ப்ரைஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். என் கடல் முத்து யார் எடுத்தது? 2 குழந்தைங்க கடலுக்கு ஒரு பொக்கிஷத்தை தேடி போகிறாங்க. அண்ட் அங்கே போயிட்டு எல்லா மீன்களும் பண்ணுற சேட்டைகளை பார்த்து ரசிக்கிறாங்க, அதுவும் ஃபன் ஃபேக்ட்ஸோட. இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது மூலமாக குழந்தைங்களுக்கு லவ் ஃபார் நேச்சர் அண்ட் விஷுவல் லேர்னிங்கும் ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது குழந்தைங்க இந்த புக்கை எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க. ஸோ மறக்காமல் இந்த புக்கை ட்ரை பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ டைனி டஸ்கர். குழந்தைங்கனாலே டெய்லி டான்ட்ரம்ஸ், க்ரைங், ஷவுட்டிங் அண்ட் அடம் பிடிக்கிறதுன்னு பேரண்ட்ஸ் டெய்லி ஃபேஸ் பண்ணுற ஒரு சேலஞ்ச் தாங்க. அண்ட் அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தான் இந்த புக்காக இருக்கும். தொட்டாச்சினங்கி இளவரசி. குழந்தைங்க அவங்களோட எமோஷன்ஸை ஈஸியாக புரிஞ்சுக்கிறதும் அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதையும் ஈஸியாக இந்த புக் மூலமாக நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்கள் வீட்டு குழந்தைங்க கோபப்பட்டால் என்ன பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ டைனி டஸ்கர்.